பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் நிர்வாகத்திற்கு உட்பட்ட அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலைக்கல்லூரி தன்னாட்சி அட்டானமஸ் பாடியான இந்த காலேஜில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லா பணியிடங்களுக்கான தொகுப்பூதிய அடிப்படையில் பணியாற்றுறதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. அதாவது பெண்கள் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். சரிங்களா? இது உமன்ஸ் காலேஜ், அட்டானமஸ் காலேஜ். ஆசிரியர் பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்தில் ஒரு வேக்கன்சி, வணிகவியலில் 2 வேக்கன்சி, கணினி அறிவியலில் 1 வேக்கன்சி, தாவரவியலில் 1 வேக்கன்சி, விலங்கியலில் 1 வேக்கன்சி, வணிகவியல் தமிழ் வழி கல்லூரியில் 2 வேக்கன்சியும், சைவ சித்தாந்தத்தில் 1 வேக்கன்சியும் இருக்குது. சரிங்களா? ஆசிரியர் அல்லா பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் தட்டச்சலில் அதாவது டைப்பிஸ்ட்டில் 2 வேக்கன்சியும், அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 2 வேக்கன்சியும் இருக்குது. இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆசிரியர் இடங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பணியிடங்களில் பிஹெச்டி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம், அல்லது நெட்டு ஸ்லெட்டு இல்லைனா செட்டு முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் பிஹெச்டி அல்லது நெட்டு ஸ்லெட்டு செட்டு முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலை இல்லைனா அட்டன் பண்ணலை இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வராத பட்சத்தில் எம்ஃபில் முடித்த கேண்டிடேட்ஸுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். அதே மாதிரி கணினி அறிவியல் பாடப்பிரிவில் முதுநிலை பொறியியல் எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்த கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். அந்த பிஹெச்டி நெட்டு செட்டு கிளியர் பண்ணாத கேண்டிடேட்ஸ், அதாவது அந்த கேண்டிடேட்ஸ் வராத பட்சத்தில் உங்களுக்கு எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்த கேண்டிடேட்ஸ்க்கு சான்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆசிரியர் அல்லா பணியிடங்கள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு விதிகளின்படி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் apacwomen.ac.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியும். எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் 6/8/2024 அன்றைக்கி அப்ளிகேஷன் ப்ளஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு 6/8/2024 காலை 10 மணிக்கு வாக்கின் இன்டர்வியூக்கு நீங்கள் போயிடலாம். சரிங்களா? இன்டர்வியூ எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு பழனியாண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி பழனியில் நடக்குது. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் டைரெக்டாக உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் அப்ளிகேஷனுடைய பிரிண்ட் அவுட்டு எடுத்துக்கிட்டு டைரெக்டாக போகலாம். சரிங்களா? இதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த அருள்மிகு பழனியாண்டவர் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் அப்படின்ற காலேஜ் அட்டானமஸ் பாடி முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு கீழே இந்து அறநிலைத்துறைக்கு கீழே வரக்கூடிய ஒரு காலேஜ். இது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். சரிங்களா? மதர் தெரேசா உமன்ஸ் யூனிவர்சிட்டி கொடைக்கானலுக்கு கீழே வரக்கூடிய ஒரு அஃபிலியேட்டட் காலேஜ். சரிங்களா? இது பழனியில் இருக்குது. இந்த காலேஜில் தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்க. உங்களுடைய சர்ச் இன்ஜினில் அல்லது கூகுள் குரோமில் apacwomen.ac.in அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைட்டே இது தான். இந்த வெப்சைட்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே வந்திருக்கும். அதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் டீச்சிங் போஸ்ட் ஆன் பியூர்லி டெம்பரரி பேசிஸ் அப்படின்னு மேலே இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் நான் டீச்சிங் போஸ்ட் ஆன் பியூர்லி டெம்பரரி பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு டீச்சிங் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட் இருக்கிறதையும் நான் டீச்சிங் அப்படின்ற மாதிரி தான் செகண்ட் இருக்கிறதையும் கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இங்கிலீஷில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும், ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத மேலே கொடுக்கணும். அதே மாதிரி என்ன பொசிஷன் அப்படின்றதையும் நேமு 1 by 1 நீங்கள் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். இதில் மெயினாக பொசிஷனு, அதே மாதிரி நேம் உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணணும் இங்கிலீஷில். ஃபாதர்ஸ் நேம், அதுவும் நீங்கள் ஃபாதர்ஸ் நேமும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துடணும், டைப் பண்ணிக்கணும். ரிலீஜன், கம்யூனிட்டி, டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் கார்டு நம்பர், இது எல்லாத்தையும் 1 by 1 நீங்கள் அதில் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்றதை கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நான் டீச்சிங் அப்படின்றது இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பொசிஷன் அப்படின்ற இடத்துல டைப்பிஸ்ட் இருக்கும், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இருக்கும். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், அதாவது ஃபாதர்ஸ் நேமு, ஃபாதர்ஸ் நேமு, ரிலீஜியன், கம்யூனிட்டி, டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் கார்டு, இது எல்லாத்தையும் நீங்கள் 1 by 1 டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்றதை கொடுக்கணும். சரிங்களா?
அடுத்தது எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. எஸ்எஸ்எல்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்கூல் இல்லைனா எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க, ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் ஹைஃபன் போட்டுக்கலாம், பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கொடுக்கணும். அடுத்தது குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஹெச்எஸ்சி 12th நீங்கள் வந்து எந்த ஸ்கூல் அல்லது எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க, என்ன ஸ்பெஷலைசேஷன், இப்போ பயாலஜினா பயாலஜி குரூப் அந்த மாதிரி என்ன குரூப் முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்க, அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட் வந்து எந்த இன்ஸ்டியூட்டில் முடிச்சிங்க, என்ன ஸ்பெஷலைசேஷன், அதனுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு, அதே மாதிரி உங்களுடைய போஸ்ட் கிராஜுவேட் பிஜி எங்கே முடிச்சிங்க, அதே மாதிரி அது வந்து ஸ்பெஷலைசேஷன் என்ன, பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்றதை கொடுக்கணும். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எதெல்லாம் அப்ளிகபிளாக இருக்குதோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த இன்ஸ்டியூட்டில் இல்லைனா எந்த ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, என்ன போஸ்ட்டில் ஒர்க் பண்ணீங்க, டோட்டலாக எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்றது கொடுக்கணும். அடுத்தது கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுடைய அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது டோர் நம்பரு, ஸ்ட்ரீட் அட்ரஸ்ஸு, ஸ்ட்ரீட் அட்ரஸ்லேயே வந்து டீட்டெயில்ஸ், ரிமைனிங் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சிட்டி, அடுத்தடுத்து ஸ்டேட்டு, அடுத்து பின்கோடு, இது எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்துடணும். கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, மெயில் ஐடி மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லுமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏதாவது இன்ஃபர்மேஷன் வர மாதிரி இருந்தாலும் இந்த மொபைல் நம்பரும் இமெயில் ஐடிகளுக்கு தான் வர மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்தது சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து வரும். அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் இந்த அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு போகலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நான் டீச்சிங் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ டீச்சிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் வெப்சைட்குள்ளே போன உடனே உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். மேலே ஃபஸ்ட்டு டீச்சிங், செகண்ட் நான் டீச்சிங். டீச்சிங் இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, என்ன டிபார்ட்மெண்ட், நேமு, இனிஷியலு, ஃபாதர்ஸ் நேமு, ரிலீஜன், ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் கார்டு நம்பரு, யூஜி நெட்டு ஸ்லெட்டு ஏதாவது கிளியர் பண்ணியிருக்கீங்களா, குவாலிஃபை ஆகிருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். பிஹெச்டி அவார்ட் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில் கொடுக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்றதை கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இதில் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் டீச்சிங்கிறத செலக்ட் பண்ணணும். டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷா, காமர்ஸா, காமர்ஸ்லேயே தமிழ் மீடியமா, பாட்டனி, ஜுவாலஜியா, கம்ப்யூட்டர் சயின்ஸா, சைவ சித்தாந்தமா, என்ன நீங்கள் வந்து என்ன கோர்ஸுக்கு நீங்கள் என்ன டீச்சிங்க்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து கரெக்டானதை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனுடைய நெக்ஸ்ட் பேஜ் வரும். அதில் வந்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் 10th 12th டிகிரி, அதே மாதிரி யூஜி பிஜி எல்லாமே எங்கெங்கே முடிச்சிங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்கணும். அது ஃபுல்லும் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸை கொடுக்கணும். அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் டைரெக்டாக சப்மிட் பண்ணலாம் அப்ளிகேஷனை. சரிங்களா? அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட்டுக்கு டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களோட அப்ளிகேஷனை. அந்த அப்ளிகேஷன் நெசசரி டாக்குமெண்ட்ஸு ப்ளஸ் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு டைரெக்டாக போகலாம். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.